வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலசரவாக்கம். வலசரவாக்கம் ஏரியாவில் ஒரு பிராண்ட் நியூ 5 BHK பங்களா ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ வலசரவாக்கம் ஏரியாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மற்ற ஏரியாஸில், அதாவது சிட்டிக்குள்ளே டி நகர், வெஸ்ட் மாம்பலம், விருகம்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கட்டி பில்டர்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வலசரவாக்கம், ஆலப்பாக்கம், மதுரவாயல் இந்த 3 ஏரியாஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு புது வில்லாவே வாங்க முடியுங்க. அதை விட்டாச்சுன்னா உங்களுக்கு ECR, OMR அதையும் விட்டிங்கன்னா மப்சல் அவுட் சைடில் உங்களுக்கு அந்த ஆவடி, பருத்திப்பட்டு அந்த சைடில் வந்து சின்ன சின்ன வில்லாஸ் கட்டி சேல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வலசரவாக்கம் ஏரியாவில் மட்டும்தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு 5 BHK இல்லை 6 BHK வித் ஹோம் தியேட்டர், லிஃப்ட் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பங்களாவும் நீங்கள் வாங்க முடியும். அதுவும் பிராண்ட் நியூ பங்களாவை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஒரு கிரவுண்ட் லேண்ட் ஏரியா 40க்கு 60. ஸோ சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. ஸோ உங்களுக்கு வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக உங்களுக்கு பார்த்து கட்டுவாங்க. ஏன்னா இந்த பில்டர்ஸ் வந்து விற்கிறதுக்கு தான் வந்து வீடே கட்டுறாங்க ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குறை இருந்தால் கூட அந்த வீடு வந்து உங்களுக்கு சேல் ஆகாமல் நின்றுடும். ஸோ 100% வாஸ்து உங்களுக்கு இவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸான மெட்டீரியல்ஸுங்க. இதில் யூஸ் பண்ணுற பிரிக்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டீரியர்ஸு, வுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த பில்டிங்கு. ஸோ சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் சொல்லியிருக்கேன். 5 BHK பங்களான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க குவாலிட்டி இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு மெயின் டோரு, ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா ரூமுக்கும் உங்கள் ஃபால் சீலிங்கு, இன்டீரியர்ஸ், வுட் ஒர்க் எல்லாமே வந்து பில்டரே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வீடு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான செலவுமே இருக்காது. அதாவது அடிஷ்னல் செலவும் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம திங்ஸை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டு டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹாலு, டைனிங் ஏரியா, கிச்சன், பேக் யார்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றியும் எல்லாம் செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு பேக் என்ட்ரி பார்த்துருக்கீங்க. ஒரு 3 to 4 feet செட் பேக் கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்லையுமே உங்களுக்கு 3லேருந்து 4 அடி செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் வீடை சுற்றி வரலாம். ஸோ என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, 2 பக்கத்துலையுமே உங்களுக்கு நாளைக்கு சப்போஸ் லெஃப்ட் சைடில் இருக்க பில்டிங்கு, ரைட் சைடில் இருக்க பில்டிங்கு இடிச்சிட்டு கட்டினா கூட உங்களால் ஒட்டி கட்ட முடியாது. ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் என்றைக்குமே ஒரு தடையாக இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷனாக இருக்கும். ஸோ கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். பெரிய ஹாலு, கிச்சன், பூஜரம் கொடுத்துருக்காங்க, டைனிங் ஏரியா, ஒரு பெட்ரூம், பெரிய பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில், அண்ட் தென் ஒரு அட்டாச்டு பாத்ரூம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, லிஃப்ட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ மொட்டை மாடி வரைக்கும் உங்களுக்கு லிஃப்ட்டு போதுங்க. ஸோ இது வந்து G+2 ஸ்ட்ரக்சர். கிரவுண்ட் லெவலில் ஹாலு, பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஏரியா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால், அகெயின் 4 பெட்ரூமு. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 பெட்ரூம் ப்ளஸ் ஒரு ஹோம் தியேட்டரும் இருக்குது இதில். ஸோ சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 30 feet ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பில்டரே பண்ணி கொடுத்துட்டாரு. ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு வில்லா கட்டி சேல் பண்ணுறாங்கன்னா பில்டர்னா டைல்ஸ் தான் போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி 1.5 கோடி கட்டுற வீட்டில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான் போடுவாங்க. பட் இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங் வந்து இட்டாலியன் மார்பிள்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்டிலே கொடுத்துருக்காங்க, டஃப் அண்ட் கிளாஸில் வருது. ஸோ இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா இது தான் உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்எல் தான் கொடுப்பாங்க. நார்மலாக உங்களுக்கு ஒரு கோடி 1.5 கோடி வீட்டில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு டீக்கில் ரைலிங் கொடுத்துட்டு டஃப் அண்ட் கிளாஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பெரிய ஹாலு, ரோட் ஃபேஸிங் பால்கனி 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா ரூம்லையுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணிட்டாங்க. எல்லா பெட்ரூம்லேயுமே ஹாலு, பால்கனியில் கூட உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஏரியா வலசரவாக்கம், ஆலப்பாக்கம், மதுரவாயல். ஸோ இந்த 3 ஏரியாவும் பார்த்திங்கன்னா சினிமா பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நிறைய விஐபிஸ் நம்மளுக்கு அவங்க இங்கே இருக்காங்களா, நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ நிறைய ஆக்டர்ஸு, விஐபிஸ், பொலிட்டீஷியன்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா அம்யூனிட்டிஸுமே உங்களுக்கு, அதாவது பேசிக் அம்யூனிட்டிஸ், ஒரு ரோடு ஆகட்டும், ஸ்ட்ரீட் லைட்டு, மெட்ரோ வாட்ரு, ட்ரைனேஜ் கனெக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு தடை இல்லாமல் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். ஏன்னா நிறைய விஐபிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 3 பெட்ரூம் இருக்குங்க. ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ 80%, 90% உங்களுக்கு ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டேஜில் ஏன் வீடியோ போடுறேன்னா, சப்போஸ் இந்த பில்டர்ஸ் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ் தாராளமாக அதில் நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்.
ஏன்னா இப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் இன்டீரியர்ஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பூஜை ரூம் உங்களுக்கு வேணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம புக் பண்ணுறோன்னா தாராளமாக பில்டர்கிட்ட நம்ம கேட்டு வாங்கி அதை பண்ணிக்கலாம். ஸோ இதே வலசரவாக்கம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு லேண்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. 4 BHK, 3 BHK, 5 BHK, 6 BHK கூட நம்மகிட்ட இருக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.75 crores ஸ்டார்ட் ஆகும். நான் சொல்கிறது புது வில்லா, ஒருத்தவங்க யூஸ் பண்ணாதது புது வில்லா. இப்போ நம்ம இந்த வீடு வாங்குறது நம்ம தான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம தான் ஃபஸ்ட்டு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம். ஸோ இது ரீசேல் கிடையாது, ஃபஸ்ட்டு நியூ ஹவுஸ் இது நம்ம தான் வாங்க போகிறோம். இது அந்த மாதிரி. ஸோ 5 பெட்ரூம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 5 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு ஹோம் தேட்டர். ஹோம் தேட்டர் மட்டும் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட். அதையுமே நம்ம பேசும்போது பில்டர்கிட்ட அவரே பண்ணித்தர சொல்லிடலாம். அதுக்கு என்ன காஸ்ட்டோ நம்ம அதை பே பண்ணிடலாம். ஸோ ஜன்னலில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸ் டீ குட். நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தாராளமாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஃப்ளோரிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட்டாலியன் மார்பிள்ஸு. ஸோ எல்லா ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்டு, லாப்ஸு, இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. லேண்டு அப்ரூவ்டு, உங்களுக்கு பில்டிங்கும் அப்ரூவ்டு. ஸோ லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 70% 80% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவில் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஆல்ரெடி வந்தாச்சு. இன்றைக்கி நேற்று இல்லைங்க, ஒரு 5 to 6 years முன்னாடி இந்த ஏரியாவில் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடு நம்ம வாங்குகிறோம், ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேரில் கனெக்ஷன் மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ இன்னும் ஹார்ட்லி 10 to 15 days இங்கே இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிடும். 100% ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் இந்த வீடு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, சைட் விசிட் பண்ணணும், எனக்கு வீடு பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு பேசலாம், புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாமல் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அதை பில்டர்கிட்ட கேட்டு வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால், 3 பெட்ரூம் பார்த்தோம். 3 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு ஹோம் தியேட்டர், அண்ட் தென் 2 டெரஸ் இருக்குது. லோயர் லெவல் டெரஸ் இருக்குது, அப்பர் லெவல் டெரஸ் இருக்குது. ஸோ லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடி வரைக்கும் வருது. ஸோ அந்த லிஃப்ட்லுமே பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, கிரானைட் போட்டு நல்லா அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வீடோட 5th பெட்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது உங்களுக்கு. இந்த வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா இதுதான் ஃபினிஷிங். ஸோ இந்த ரூம் வந்து 100% உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் டாய்லெட்டில் அந்த கிளாசெட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை, ஏன்னா இங்கே ஒர்க்கர்ஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் இப்போயே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் டேமேஜ் பண்ணிவிடுவாங்க, இல்லை 30 அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதுக்கு மாட்டாமல் இருக்காங்க. ஒன்ஸ் நம்ம புக் பண்ணுறோம், அட்வான்ஸ் பண்ணிவிட்டோம், அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஒர்க் பேலன்ஸ் இருக்கோ எல்லாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 to 15 days உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரோட் ஃபேஸிங் பால்கனி. ஸோ பால்கனியே பாருங்கள், ஒரு ரூம் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவும் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு காமான ஏரியா. ஸோ வண்டி சத்தமோ பொல்யூஷனோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஏரியா. ஆர்காட் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ஸோ லோயர் லெவல் டெரஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்ல நீங்கள் ஒரு நேச்சர் லவ்விங் பர்சனாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த லெவலில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கார்டன் மாதிரி அமைச்சிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் இந்த வீட்டோட ஹோம் தியேட்டர். ஸோ இது மட்டும் அவங்க ரெடி பண்ண மாட்டாங்க, ஏன்னா சில பேர் ஹோம் தியேட்டர் விரும்ப மாட்டாங்க, நான் ஜிம்மாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜிம்மாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லோயர் லெவல் டெரஸுங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா கார்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டெரஸ் கார்டன் மாதிரி நீங்கள் சூப்பராக அந்த க்ரீன் ஷீட்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு நீங்கள் நல்ல ஒரு கார்டன் ஏரியா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே ஒரு மொட்டை மாடி இருக்குது. ஆக்சுவலி ஸ்டெப்ஸு கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அதுதான் டெரஸு. இது வந்து ப்ரைவேட் டெரஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா கார்டனுக்கான ஒரு டெரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது மேலே ஏறி போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெரஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ பில்டப் ஏரியா வந்து 5500 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. லேண்ட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட், 40க்கு 60. பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு 5500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் என்னால் என்ன முடியுமோ சொல்லியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ கம்மிங் டு த ப்ரைஸ் பாயிண்ட், இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஏரியா 1 கிரவுண்டு, பில்டிங் ஏரியா 5500 ஸ்கொயர் ஃபீட்டு, சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, 30 feet ரோட்டில் அமைஞ்சிருக்கு, ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,10,00,000 ரூபாய், 6.10 crores. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேஸ்ட் ஆன் நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த டீலை முடிக்கிறோம். சில பேர் 10 நாள் கேட்பாங்க, சில பேர் 3 மாதம் கேட்பாங்க. ஸோ அந்த நாளை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸும் மாறலாம். செகண்ட் திங், நம்ம எவ்வளோ லோன் போகிறோம் அதை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் திரும்ப கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும், சாவி கொண்டு வந்துடுறேன், சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ.